வீடியோ பதிலாக வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். அண்ட் இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் வாங்க. இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான முக்கியமான சைக்கிள் ஃபேக்ட் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா இது உங்க லைஃப்லையும் சரி, லவ் பண்ணக்கூடிய உங்களுக்கும் சரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு ஆண் உங்களை பைத்தியமாக காதலித்தால் நீங்கள் வேறு ஒரு நபருடன் ஃபோன் கால் பேசிக் கொண்டிருந்தால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஃபோன் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். என்னை விட அவர்கள்தான் உனக்கு முக்கியமா என்று. அதாவது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க, அவங்க எந்த அளவுக்கு உங்களை முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஒரு ஆண் உங்களை பைத்தியமாக காதலிக்கிறாங்கன்ற போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, அவங்க எனக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குன்றதுக்காக நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு தொடர்ச்சியாக கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விடாமல். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் தான் முக்கியமாக இருக்கணும் அப்படின்றத ஒரு தாட்டு. பட் நீங்கள் அப்படி பண்ணாதனால அவங்களுக்கு கோவம் வரும், வெறுப்பு வரும். எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, நமக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்க கூட டென்ஷன் ஆகுவாங்க. உங்க கூட சண்டை போடுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயங்கள்ல அவங்க உங்களுக்கு கூட அடிக்கடி பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. பட் நீங்க பேசாம போகும்போது மறுபடியும் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு டார்ச்சர் இருக்கும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல அது வந்துட்டு ரெடிமேடா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல நீங்க அதை எப்படி டார்ச்சர் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத வச்சு தான் அது நடக்கும். ஸோ உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட பர்சன் இருக்காங்களா இல்லை வேற பர்சன்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் உங்களை பைத்தியமாக காதலித்தால் உங்கள் இருவருக்கும் இடையில் சண்டை வந்தால் முதலில் அவர்கள்தான் காயப்படுத்திக் கொள்வார்கள். அதாவது கையை எடுத்துக் கொள்வது இல்லை, உடம்பளவில் ஏதாவது காயப்படுத்திக் கொள்வது. அதாவது ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேருக்கு உள்ள சண்டை வரும். இந்த சண்டை வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை சேர்த்து வச்சுக்கலாமா இல்லை வேணாம் நான் பிரிச்சுட்டு போயிடலாமான்ற மாதிரி தாட் நிறையவே வர ஆரம்பிக்கும். ஸோ உங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப்ல ஒரு பையன் ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருதுன்ற போது எனக்குமே முதல்ல அவனை தான் காயப்படுத்திக்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அடிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. பட் ஒரு ஆண் அவங்களே காயப்படுத்திக்கிறாங்க, கையை எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை அவங்களே காயப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம். அப்படி பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய மனசுல நிறைய விஷயங்கள் உண்மையானதாகவும் உண்மையான காதலாகவும் இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சவங்க இப்படி பண்றாங்களா இல்லை வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்களான்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்படிதான் பண்றாங்க அப்படின்ற போது அவங்க உங்களை எந்த அளவுக்கு விரும்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் பண்ணலைங்க, அவன் என்கிட்ட பேசுறது கிடையாது, அவாய்ட் பண்ணி தான் போறான் அப்படின்னா அவங்களுடைய அன்பு அவ்வளவுதான். இது ஒரு பைத்தியக்காரத்தனமான காதல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதையும் தாண்டி ஒரு ஆண் உங்களை பைத்தியமாக காதலித்தால் நிச்சயம் நீங்கள் பேசாமல் தவிர்க்கும் போது மீண்டும் மீண்டும் பேசுவார்கள். நீங்கள் அவரை செருப்பால் அழித்தால் கூட அவர்கள் அவமானம் பெருசாக கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் தான் முக்கியம் என்று வருவார்கள். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க, அவங்களும் உங்களை விரும்புறாங்கன்ற போது அந்த பைத்தியக்காரத்தனமான விஷயம் இருக்கும்போது நீங்க அவங்களை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் சரிங்க மீண்டும் வந்து பேசுவாங்க. அவங்க நீங்க செருப்பால அடிச்சாலும் கூட சரிங்க உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்களோட லைஃப்ல நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு அவமானத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு அது பெருசாவே இருக்காது. நீங்க மட்டும்தான் முக்கியன்ற அந்த ஒரு தாட்டில் அவங்க மறுபடியும் உங்களை தான் தெரிய வருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பர்சன் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா நீங்க அவங்களை மிஸ் பண்ணிடாம இருக்கிறது தான் பெட்டர். சப்போஸ் இப்படிப்பட்ட பர்சனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரி ஒரு பர்சன் வருவாங்கிறது ரொம்ப டவுட்டான விஷயம். அண்ட் உங்க லைஃப்ல என்னதான் ஒரு ஒரு ஆண் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாலும் அவங்கள நீங்க சரிப்படுத்த தான் செய்யணும். என்னதான் இப்படி தன்மானம் இல்லாமல் இருக்காதுன்றதை நீங்க தெளிவுபடுத்த தான் செய்யணும். ஒரு ஆண் உங்களை பைத்தியமாக காதலித்தால் அவருடைய வாழ்க்கையில் உங்களை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணும் இருக்க மாட்டார்கள். வேறு எந்த ஒரு ஆணுக்கும் முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டார்கள். ஐ மீன் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான் ஆண்கள்ல. ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மற்ற பொண்ணுங்க கூடயும் ரிலேஷன்ஷிப் ஐ மீன் பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக கூட வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆண் உங்க மேல அதிகப்படியான அன்பு பாசம்ன்றது வச்சுட்டாங்கன்ற போது எனக்கா இருந்தாலும் சரி அவங்க எப்போதும் உங்ககிட்ட அந்த அளவுக்கு எப்படின்னா விஷயங்களை மற்றவங்ககிட்ட பேசுறதை நிறுத்திட்டு உங்கள்கிட்ட மட்டும் அதிகமான விஷயங்களை பேசுவாங்க. எப்பவுமே நீங்க மட்டும்ன்றத போதுன்ற தாட்டில் தான் அவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட பர்சன் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்கள மிஸ் பண்ணிடாம இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா அவங்கள மிஸ் பண்ணிட்டீங்கன்ற போது நீங்க உங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை கஷ்டப்படக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல எனக்குமே இருந்தாலும் சரிங்க, உங்க லைஃப் இப்படி ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஆண் உங்களை பைத்தியமாக காதலித்தால் நீங்க எங்கு எப்போது கூப்பிட்டாலும் சரி வருவார்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை சரி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு கேட்காமல் செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆண் உங்க மேல அன்பை அளவு கடந்து வைக்கிறாங்களோ, பைத்தியக்காரத்தனமா வைக்கிறாங்களோ அவங்க நீங்க எங்க கூப்பிட்டாலும் உங்களை உடனே தேடி வருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நீ செய்ய சொல்றீங்கிற போது நான் செய்வேன்னு அப்படிப்பட்ட விஷயத்தையும் செய்வாங்க உங்க லைஃப்ல. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்க லைஃப்ல இருக்கான்றதை நீங்க பாருங்க. நீங்க விரும்பக்கூடிய ஆண் எப்படிலாம் நடந்துக்கிறாங்கிறத பாருங்க. இந்த ஒரு விஷயங்களா இருக்குதுன்னா அவங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தான் பண்றாங்க, பைத்தியமான விரும்புறாங்கன்றத அர்த்தம். அப்படி இல்லைன்னா சம்திங் தான். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பார்க்குறது. சீதாடா, பை பாய்.